உன்னை கடுப்படிக்கிறதுக்காக அந்த தனியன் சிச்சுவேஷன் சாங் பாரு பாத்தியா? புரியுது புரியுது. எப்படியாவது இவன் முகமுடிய கிழிக்கணுங்க, அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ஐடியா கொடுக்கறது எனக்கு பெரிய விஷயம் இல்லப்பா, அதெல்லாம் நீ பண்ண மாட்ட. நீங்க பழைய பாண்டியன் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, இப்ப புதிய பாண்டியன். நீங்க அவனை கொலைய பண்ண சொல்லுங்க, ஐ வில் கில் ஹிம். எப்பா எப்ப கொலை செய்யறதே நீ இறங்கிட்டியோ கூடிய சீக்கிரம் நீ உள்ள போயிருவேன். என்னங்க இது உள்ளையா? அவன் வீட்டுக்குள்ளப்பா. புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. என்னத்த புரியல பாண்டியா? மைதிலிக்கு உன்னை இந்த லெவலுக்கு பிடிக்காம பண்ணிட்டேன். அவங்க அப்பனுக்கு ஒரு அடி மேல போய் இந்த லெவலுக்கு பிடிக்காம பண்ணிட்டேன். இப்ப அவங்க வீட்லயே இடுப்பு லெவலுக்கு மேல கடுப்பா இருக்கிற ஒரே ஜீவன் அவங்க சித்தி தான். அவங்க காதல சங்கூதனா உன் காதல் சக்கர லேசா சுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற. என்னங்க லவ் ஐடியா கொடுங்க, சங்கு செகண்ட்ன்றீங்க. அது இது காதல் சங்குப்பா. ஓஹோ, காதல் சாங் தான் கேள்விப்பட்டிருக்கேன், இது காதல் சங்கா? ஆமா. கப்புன்னு ஊதிடுறேன். வெயிட் வெயிட் வெயிட், ஏன் அவசரப்படுற? இன்னைக்கு நவமி, நாள் நல்லா இல்ல, நாளைக்கு தசமி. மாட்டுக்கு தவிடு வாங்குறதுனால தசமி பார்த்து வாங்கன்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கு அப்படின்னா இது மாட்டு போன உபகாரம். நாளைக்கு வச்சுக்கோ. காலையில 9:30 மணிக்கு மைதிலி காலேஜ் போயிருவா. 10 மணிக்கு 10ன்னு ஆற காமிறீங்க. இதுவா முக்கியம்? 10 மணிக்கு அவங்க அப்பா ஆஸ்பத்திரிக்கு போயிருவான். வீட்டுல அவங்க சித்தி மட்டும் தன்னந்தனியா இருப்பா. பாண்டியா சூப்பர் டைம். தைரியமா அவங்க வீட்டுல நுழைஞ்சு கப்புன்னு கதவை சாத்து. கதவை எதுக்குங்க சாத்துறது? நீ கதவை சாத்துனா உன்ன சாத்திடுவாயா? நீ என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டிருக்கீங்க? இனிமே கேள்வியே கேட்க மாட்டேன், நீங்க சொல்லுங்க. போய் கதவை சாத்திட்டு அவங்க சித்தி கையை கப்புன்னு புடி. ஐயா, ஒரு பொம்பளை கைய போய் பிடிக்கிறதா? அட நான் அவ காலையே பிடிக்க சொல்லான் இருந்தேன். நீ படிச்ச பையனாச்சேன்னு கொஞ்சம் டீசெண்டா சொன்னேன். அம்மா நான் காட்டுறத முதல்ல பாருங்க, அப்புறமா உங்க பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி நீங்க முடிவு பண்ணுங்கன்னு அவங்க சாய்ஸ்க்கு விட்டுரு. ஆமா, என்னத்த காட்டுறது? நீ ரொம்ப தண்டமா இருக்கிய. நேத்து நீ எங்கிட்ட என்ன காட்டின? மீன் மச்சம். அந்த மீன் மச்சத்தை அவங்க சித்தி கிட்ட காட்டிட்டு சிவபிரகாசம் காட்டினானே அது டூப்ளிகேட் மச்சம். டெம்பரவரியா கலர் பென்சில வரைஞ்சது. தண்ணி ஊத்துனா அழிஞ்சிடும். ஆனா இந்த மச்சம் ஆசிட் ஊத்துனா கூட அழியாது. ஏன்னா இது ஐஎஸ்சி முத்திரையுள்ள மச்சம். பிறக்கும் போதே நான் மீன் மச்சத்தோட பிறந்தேன்னு நீ அவங்களுக்கு புரிய வைக்கணும். சரித்திர பாண்டியனுக்கு கொடிக்கு மேல மச்சம், இந்த கோயம்புத்தூர் பாண்டியனுக்கு இடுப்புக்கு மேல மச்சங்கிற விஷயத்தை அவளுக்கு சொல்லி, ஆகவே மாமி மைதிலிக்கேத்த மணாளன் நான் தான் அப்படிங்கிற விஷயத்த நான் ஸ்டெப் அடிச்சு விடுறேன். உங்களுக்கு மூச்சு வாங்குது. டன். இங்க குலுக்கு. பார்த்துட்டே போயிருவோம். பூந்துட்டான் பூந்துட்டான். அட நெல்லியா கருமம் செத்து போன காதல நான் எதை சொல்லி புரிய வைப்பேன்? அட எரியா இதை வர 5 நிமிஷம் பொறுத்துக்க. பாண்டியும் பொண்டாடி காதல சங்குத்திட்டு வந்துருவேன். ப்ளீஸ் மனசுல தவிச்சு உங்களுக்கு தெரியாதுங்க. நான் வந்ததுல இருந்தே தவிச்சிட்டு இருக்கேன். தெரியும், உங்க அம்மாவே நேரா வந்து சொன்னாங்க. எங்க அம்மா சொல்லி நீங்க கேட்கலாம் எப்படிங்க? ஜஸ்ட் ஒன்லி 5 மினிட்ஸ். ஏய்யா, ஊர்ல உள்ள சங்கோதரருக்கு நான் பொண்டாட்டி கட்டி வச்சிருக்கேன். பொண்டாடி காதல் ஊதுனா ஆட்டோமேட்டிக்கா அது பொண்ணு கிட்ட போய் சேர்ந்துரும் இல்லையா? ஏன் பொண்ணு டீமா? ஏங்க நீ ஓடிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? ஒரே ஒரு தடவை தயவு செஞ்சு என் இடுப்புல என்ன இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நானே போறனாலும் நீங்க என்ன விட மாட்டீங்க. ஆக்க போறதுவா ஆற பொறுக்க கூடாதா? பாண்டிய உள்ள போனதே உன் பொண்ணோட எதிர்காலத்துக்கு தான் தெரியுமா? ஏய்யா, ஒருத்த ஊடு பூந்து என் பொண்டாட்டி கெடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப போய் என் பொண்ணு எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். வயசான காலத்துல 2ஆவது தடவை கல்யாணம் பண்ணா இப்படித்தான் சந்தேகம் வரும். யோ விடையா, அவனை பத்தி உனக்கு தெரியாது. தெரியணும். அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? என் பொண்டாட்டி பாத்திருந்தா ஒரு மாதிரி ஆயிட்டானாமா. இது அவங்க அம்மாவை போய் சொல்ல சொல்லி என் பொண்டாட்டிக்கு தூது விட்டுருக்காயா. பாண்டியன் திருக்குறள் மாதிரி ஷார்ட்டா இருந்தாலும் அவன் டேஸ்ட் பெரிய புராண மாதிரி பெருசா இருக்கே. இதெல்லாம் தப்பு. என்ன விட்டுடு. ஐயோ, நான் கைய வச்சு சும்மா இருக்கிற போடவே சாவி குத்துல மாட்டிருக்கு. கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் லூஸ். பாத்து பாத்து யாராவது தப்பா நினைக்க போறாங்க. அவங்க ஒண்ணும் பாக்கல, பரவாயில்லைங்களா? வாயாடி, நான் நினைச்சது நடக்கல. சரி ஒண்ணும் நடக்கல. ஒண்ணும் நடக்கலையா? நீ வாய முதல்ல. அட பாவி, ஏண்டி விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்துனிய? அவன் உள்ள வந்ததுல இருந்து கத்திட்டு இருக்கிறியா இல்ல என்ன பார்த்துட்டு கத்துறியா? என்னங்க பாருடி, தோல் இருக்க சோளம் முழுங்குறவங்கள பல பேர்த்த பார்த்திருக்கேன். அதுதான் மண்ணை சோதிக்கலாம், பொண்ணை சோதிக்கலாம், கண்ண பொண்ணடிய சோதிக்கலாமா? நீங்க கருப்பா இருக்கீங்கிறதுக்காக ஏன் கருப்ப மேல சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம் உன் மேல இல்லம்மா, வந்துட்டு போறானே அவன் மேல. அடிக்கடி பெங்களூர் தக்காளின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறான். நீ வேற தலதலன்னு இருக்கிறியா? சாரி பாண்டியா, ரொம்ப சாரி. உம்மாவுக்கு கண்ணு கோளாறு இருந்ததுனால இப்ப உன் காதலே கோளாறு ஆயிடுச்சு பாத்தியா? போதா குறைக்கும் உங்க மாமனாருக்கு வேற காது கோளாறு. என் காதல் தேராத்துக்கு இந்த கோளாறுலாம் காரணம் இல்ல. ஒரு 9 மேன் ஆர்மியா ஒர்க் பண்ணுது. உன் காதலுக்கு மிலிட்டரி எதுக்கு அடைஞ்சல் பண்ணும்? 9 கிரகங்களை சொன்னீங்க. ஐயோ அது நம்ப நல்லா இருக்க. நீயும் கொஞ்சம் போகிறாருப்பா. நான் பேசல கைத தலைவா. ஒரு ராசி சூப்பர் ராசிப்பா. நீ ஆயுதத்தை தொட்டுக்குத்த நேரம் அரடசன் ஆப்போசிட் பார்ட்டியில கீறிட்டு வந்துட்டேன். ஏய், அவனை இனிமே என்ன யாராவது தலைவர்களும் தேடி வந்தீங்க
உங்களுக்கு தலை இருக்காது. ஜோசியர ஆ? என்ன தலைவர் ரொம்ப மூட் அவுட்ல போறாரு போல் இருக்கு. அது உங்க தலைவர் என்ன பண்ணாருன்னா போஸ்ட் மாஸ்டர் பொண்ணுக்கு ஐ லவ் யூ லவ் லெட்டர் எழுதினாரு. ஆனா அவங்க அப்பனே அவ்வளவு ஷாக்கா, நீ எதுக்கு ஷாக்கார? போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணாரு, அட்ரஸ் தப்புட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அப்படியா? டேய் இதுக்கு தாடா ஷாக் ஆகனா, போடா போ. டேய் கங்காரு, நான் பங்காரு. பேராடா முக்கியம், பிஸ்கோத். இப்படி வா. நம்ம தலைவரோட லவ் மேட்டர நம்ம லவ் மேட்டரா பாவிச்சு அவருக்கு உதவி பண்ணாதான் நாம உண்மையான சிஷ்யங்க. அதுக்காக ஒருத்தனை கட்ட போறோம். அவன் தான் யாருன்னு தெரியல, தெரிஞ்சுதா? இவன் தான்டா அவன், தெரிஞ்சுதா? டிராபிக் ஜாமா? நீ தான் இப்ப ஜாமு. ஐயோ கண்ணு கூசுது, வெளிச்சம் தாங்க முடியல. லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். பஞ்சு தலையா, உன்னை இங்க கட்டிட்டு வந்து 27 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள 27 வருஷம் ஜெயில இருந்த நெல்சன் மண்டேலா ரேஞ்சுக்கு ரியாக்ஷன் பண்ணுகிற. இது டார்ச் தான். இன்னும் நாங்க உன்னை டார்ச்சர் பண்ணவே ஆரம்பிக்கல. என்னடா கணிக்கிற? பாஸ் நம்ம பொண்ணு இறங்கு போகுது பாஸ். ஏய், அந்த பொம்னேட்டி போலீஸ் கிலீஸுக்கு போகாத அளவுக்கு ஒரு மெட்டு மெட்டிட்டு இந்த பஞ்சி நாய பேச விடு. ஹலோ, இந்தாமா கண்ணு, எலும்பு ஒஞ்சி போச்சுன்னா மாவு கட்டு போட்டு சரி பண்ணிக்கலாம். ரத்தமே போச்சுனா கூட பிளாக்ல 2 பாட்டில் வாங்கி ஏத்திக்கலாம். புருஷனே பூட்டானா என்ன பண்ணுவேன்? ஆ? பக்கத்து வீட்டுக்காரனை செட்டப் பண்ணிப்பா. போன குடுறா புண்ணாக்கு தடியா. இந்தாமா உன் புருஷனை நாங்க தான் இங்க கட்டி போட்டு வச்சுக்கிறோம். சந்தேகமா இருந்தா உன் புருஷன் கிட்ட பேசு. அப்பாலிகா ஒன்னா என்கிட்ட பேசு. இந்தாயா உன் பொண்டாட்டி லைன்ல வரா. அம்சவேணி, அம்சவேணி, நான் இருந்தா உனக்கு இடைஞ்சல்னு நீயே என்ன ஆளுகளை வச்சு தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டியாமா? ஐயோ ஏங்க ஏன் இப்படி சொல்றீங்க? இந்தாமா தலைவா, போட்ட திருப்பி வச்சு பேசிக்கிறீங்க. கைதே, எனக்கு தெரியாதா? ஒரு பேஷனுக்கு திருப்பி வச்சு பேசினா மறுபடியும் இந்தாமா உன் பொண்ணுக்கும் என் தலைவருக்கும் நாளைக்கு காலைல கல்யாணம். உன் பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே பட்டு புடவை கட்டி நகையை மாட்டி ரெடியா நிக்க வச்சுக்கோ, தெரிஞ்சுதா? நான் எத்தனை மணிக்கு எங்க வரணும்ட்டு மறுபடியும் போன் போட்டு உன்னாட்ட சொல்லுவேன். இந்த பார்மா, இந்த விஷயம் போலீஸ் ஹீலிஸுக்கு தெரிஞ்சது, உன் புருஷனை பீஸ் பீஸ் ஆக்கி கூறு போட்டு ட்ரங்க் போட்டில வச்சு ஊட்டாண்டு அனுப்பிடுவேன், தெரிஞ்சுதா? ஒரு ரவுண்டே அடிச்ச மாதிரி. இங்கதான் வாங்க. இருமாடியா சில்லறை வாங்கிட்டு வர. சில்லறையா முக்கியம்ப்பா. அது சரி, 20 வருஷத்துல ஆட்டோக்காரங்கிட்ட சில்லறையாவே 5 லட்சம் ரூபாய்க்கு மேல விட்டேன். ரொம்ப சில்லறை முத்துங்க. என்ன மாடியா சரியான எமகண்டத்துல கூப்பிடுற? ஆமா கார்ல வாங்கியா? இது எம்டியோட காருங்க. நீ என்ன எம்டியா தான் இருக்கியா? அதை விடுங்க. ஆ. இப்ப நேரா மைதிலி படிக்கிற காலேஜ் போய் வண்டி நிறுத்த போறேன். ஆ. நீங்க அவகிட்ட போய் அவங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அவளை தள்ளிட்டு வந்துருங்க. நான் ஒரு காக்கா கூட இல்லாத இடத்துக்கு அவளை கூட்டு போயிடுறேன். ஏங்க என்னடா என்ன? ஆளாரம் எல்லாம் எடுத்து வண்டி நிறுத்திட்டு நீ மைதிலி கடுப்ப, நான் அது காவல் காக்குறமா? இல்லீங்க, நம்ம 2 பேருமே சேர்ந்து. அயோக்கிய தினமா இருக்கு. எப்பா நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்ப்பா, வயசாகி போச்சு. அது பொண்ணு மாதிரி ஏன் இப்படி அசிங்கமா பேசுற? ஏங்க எதையுமே நேரடியா யோசிக்க மாட்டீங்களா? எல்லாம் தப்பு தப்பா யோசிக்கிறீங்க. நம்ம 2 பேருமே சேர்ந்து பாட்டு விஷயத்துல இருந்து உண்டியல் சமாச்சாரம் வரைக்கும் போட்டு உடைச்சிருவோம். கடைசி முயற்சியா மீன் மச்சத்தி அவகிட்டே காமிச்சிடும். சார், போட்டோல நல்லவங்க மாதிரி போஸ் கொடுத்திருக்கான்வா, நம்பிடாதீங்க. அயோக்கிய பசங்க. மெட்ராஸ்ல இருக்கிற அத்தனை பேட்ட ரவுடிகளுக்கும் இவங்களுக்கும் லிங்க் உண்டு. சார், என்கிட்ட போன்ல பேசுனது கூட ஒரு பேட்ட ரவுடி தான் சார். ஓகே ஓகே, புருஷன் முன்னாடி நீங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா வந்து சொல்லும் போது கரெக்டா தான் இருக்கும். சார், குடும்பத்துக்கு குண்டு வச்சிடாதீங்க சார். இன்னைய வரைக்கும் இந்த அம்மாவுக்கு புருஷன் வேற ஒருத்தன். அந்த வீணா போனவன் காணாம போனதுனாலதான் நாங்க ஒன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். ஓஹோ, சார், இவங்க புருஷனை நீங்க பார்த்தது இல்லையே? பார்த்தது இல்ல. பார்த்தா தெரியவே தெரியாது. ஏன்? போட்டோ நெகட்டிவ் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல இருப்பான். நல்ல நெய்வேலி நிலக்கரி மாதிரி ஒரு உடம்பு, கடல் நோற மாதிரி ஒரு தலை. சார், ஏமா, அந்த ஜந்துவுக்காக நீங்க அக்கறையோட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்கன்னா நீங்க சாவித்திரி மாதிரி. ஐ மீன் நடிகர் திலகம் சாவித்திரி இல்ல, புராண காலத்துல சத்தியமான தேடிட்டு போன சாவித்திரி மாதிரின்னு சொல்ல வந்தேன். ஓகே ஓகே, அவங்களோட அடுத்த எய்ம் உங்க பொண்ணை கடத்துறது தான் இருக்கும். உங்க பொண்ணு காலேஜுக்கு போய் அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து காப்பாத்திடுறோம். சார், என் புருஷன். கவலைப்படாதீங்கம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. சார், நாங்களும் அக்கம் பக்கத்துல இருக்கோம் சார். வண்டி இப்படி ஓர கட்டி நிறுத்திட்டு பேரண்ட தூக்கி ரிப்பேர் ஆன மாதிரி அப்படியே நோண்டிட்டு இருக்க வேண்டியதுதான். யார் நீங்க சிங்க?
கேட்டீங்க நான் தாங்க அந்த பொண்ணு என்ன ஆர்டினரி கெட்டப்ல பார்த்தா உஷாராயிடும் வராது. அதனால தான் அந்த சிங் கெட்டப். அவங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் போய் சொல்லி அந்த பொண்ணை கூட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நான் அஸ்த போற பாருங்க. எங்க போலீஸ் ஸ்டேஷன்லயா? என்னடா வேஷம் அது? கேட்டா தடியா? இதுதான் ஒரு பெரிய மனுஷன் சொன்னா கேக்குறீங்களா? எவன் கேக்குறீங்க? எக்கடா கேட்டு போ, நான் கிளம்புறேன். நீ பெரிய மனுஷனா சின்ன மனுஷனாங்க நான் சொல்றேன். முதல்ல இடத்த காட்டு. கூட்டு போங்க வண்டியில ஏறு. காத்தோட்டமா நான் கொஞ்சம் ஓரமா வந்துக்கிறேன். சூப்பர், ஃபேன்டாஸ்டிக். இந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் இறங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யாரு? அதான் அந்த எதிர் வீட்டு ஜன்னலும் அந்த ஜோசியக்காரரும். ஏண்டி உங்க அப்பாக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் பதறிட்டு இருக்கேன். நீ என்னடா அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க? சித்தி, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. நான் போய் பாட்டு போட கட்டி ரெடியா வேண்டாமா? நான் தான் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றேன். மறுபடியும் அவங்க போன் பண்ணாங்கன்னா நான் எந்த இடத்துக்கு வரணும்ன்றது மட்டும் கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே? ஹலோ, நான் மைத்லி பேசுறேன். மைதிலியம்மா, புடவெல்லாம் கட்டிட்டு ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடி ஆகி 20 நிமிஷம் ஆச்சு. வெரி குட் வெரி குட், புத்திசாலி அண்ணி. இந்த பாருமா, நான் சொல்ற பிளேஸ கரிக்கிட்டா நோட் பண்ணிக்கோ. இந்த ஏரோப்ளேன்லாம் வந்து இறங்குமே மீனம்பாக்கத்துல ஷெட்டு தெரியும்ல, அதுக்கு எதிர்க்க இருக்கிறதா திரிசூலம் மலை. அந்த மலைக்கு மேலதான் இப்ப நாங்கெல்லாம் இருக்கிறோம். நாங்க இருக்கிற பங்களாவுக்கு பேரு புகை பங்களா. இன்னும் 1/2 மணி நேரத்துல கரெக்டா இங்க வந்து சேரணும். இல்ல உங்க குடும்பத்துக்கும் நமக்கும் பெரிய பகை உண்டாயிரும். அப்புறம் அந்த பாருமா, நீ ரொம்ப பெரிய இது மாதிரி நினைச்சுக்கின்னு இந்த வைஜெயந்தி IAS IPS இவங்களெல்லாம் இட்டுக்குன்னு எங்களெல்லாம் அட்டாக் பண்ண நினைக்காத. ஏன்னா எங்க கிட்ட டபுள் பேரல் கன்னு 47A 47B. அது ICF அடையார் பஸ்ரா. நான் ஏன் சும்மாரு அண்ணி உங்கள இல்ல. நீ மிஸ்டர் பிரகாஷ், என்ன? ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். என்ன மாமா, ராத்திரி வரேன்னு சொல்லிட்டு இப்ப வரீங்க? நான் ராத்திரி பூரா தூங்கவே இல்ல தெரியுமா? நானும் தான். ஏன்னா இதோ அதை காட்டி இதை காட்டு உயிர் எடுக்கிறாங்க. இடத்த காட்டினாங்க, இடத்த கொண்டு போய் காட்டினேன். இப்ப ஆளையும் காட்டுக்கிறாங்க. சார் இதான் சார் நம்ம ஆளு அஞ்சலை. முதல் மரியாதை படம் பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் டே தியேட்டருக்கு போனேன். டிக்கெட்டே கிடைக்கல. பிளாக்ல டிக்கெட் வந்துட்டு இருந்தது. அன்னைக்கே பேசி செட்டப் பண்ணிட்டேன். முதல் மரியாதை காஸ்டியூம் அப்படியே மெயின்டைன் பண்ணுது. எப்படி சார் நம்ம நல்லா மரியாதை கட்டு விளையாடுறியா? யார் சார் விளையாடுறா? சார் 12 வருஷமா ராணுவ ரகசியம் மாதிரி யாருக்குமே தெரியாம கட்டி காப்பாத்திட்டு வந்தேன். நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க, எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இவர் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாண்டியன். இவருக்கே தெரியாது தெரியுமா? இடத்த காட்டினா கிரவுண்ட காட்டுற, ஆளை காட்டினா உன் சின்ன வீட்டை காட்டுற. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நாங்க போலீஸ் மறந்துட்டியா? மரியாதையா மைதிலோட அப்பாவை எங்க கடத்தி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. கடத்தியா? புரியா தரத்தியா? சார் அதையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சார் பிரில்லியன்டான இன்ஸ்பெக்டர் சார் நீங்க. ஆனா எங்கடா நாயா அவனை கடத்தி வச்சிருக்கீங்கன்னா அங்கேயே கேட்டிருந்தீங்கன்னா அந்த கருணா என்ன காட்டிருப்பல. ஆனா டைம் வேஸ்ட் பண்ணீங்களே. இப்போ உனக்கு கேட்டு போல சார் ஜிபடு எடியா ஜிப. யோ எடியா இப்பதான் வழிக்கு வந்திருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. யோ மைதிலி அப்பாவை நீ தனியா கடத்தியா? இது நான் கடத்தினா? மாட்டி வைக்கிறது நீ ஒருத்தும் போதுமே சொன்னியே. அது அடிக்க பயந்து சொன்னது. அடிக்க மாட்டாங்களா? அப்புறம் பரவாயில்ல, அங்கதான் அடிப்பானுங்க. சின்ன வீட்டுக்கு முன்னாடி அடிச்சா ரொம்ப அவமானம் போயிருமே. பாண்டியா நீ ஒண்ணும் கவலைப்படாத. கவர்மெண்ட் ரொம்ப கடல் இருக்கு. பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் ஓட்டுவானுங்க. பெட்ரோல் தீர்ந்து வச்சுனா போடுறது காசு இருக்காதா உங்களை நகையில துரத்தி விட்டுருவாங்க. கிளம்பி எவ்வளவு ஆச்சு? 10 நிமிஷம் ஆச்சா? ஓகே ஓகே, நான் அப்புறம் பேசுறப்பா. மைதிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. டோன்ட் வரி, ஜமாயிச்சிருவாங்க. இப்ப பிரகாஷ், அந்த ரவுடிங்க வேற மைதிலியை தனியா வர சொல்லிருக்காங்க. நீ வேற ஆளுகளை கூட்டிட்டு போறேன்னு சொல்ற. என் வீட்டுக்காருக்கு ஏதாவது ஆயிட போகுதுப்பா. ஆண்டி, மாமா மேல ஒரு எறும்பு முக்கியமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமாவோட வந்துடுறோம். ஜாக்கிரதை. இரு, தண்ணி கொண்டாடுற. தண்ணி எல்லாம் வேணும். போணுமா? பொண்டாட்டிட்டு பேசணும். பாஸ், பொண்டாட்டிட்ட பேசணுமா? ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நீ என்னடா பேசுறது? நாயே இல்லைங்க பாஸ், என் பொண்டாட்டிட்டு கடைசியா ஒரு தடவை போன்ல பேசணும். செல்ல அவங்ககிட்ட குடுத்துட்டு வந்துருங்க. பில்ல அவன் பொண்டாட்டி வசூல் பண்ணிக்கோ. கடைசி ஆசையா? பொண்டாட்டிட்ட தனியா பேசிக்கோ. தப்பிக்கணும்னு நினைச்ச 2 பேர் உன் மேல உருண்டுருவோம். ஜாக்கிரதை. ஹலோ அம்சவேணி, பொண்ணை மட்டும் இங்க அனுப்புமா. எக்காரணத்து கொண்டு நீங்க வந்துடாத. ஏன்னா இந்த பாண்டி பையன் உன் மேல உயிரையே வச்சிருக்கான். விவரம் தெரியாத இந்த தடி எனக்கு பொண்ணை வர சொல்லிருக்கானு. பாஸ், என்ன பாஸ் இந்த பஞ்சு தலைவன் குழப்பறான்? நம்ம தலைவர் ஆசைப்பட்டது பொண்ணவா இல்ல பொண்டாட்டிவா? நம்ம தலைவர் டேஸ்ட் டிஃபரெண்ட் ஆகுது. எஸ் பாஸ், டேஸ்ட்லயே பல வகை உண்டு. சில பேருக்கு நுனிக்கரும்பு பிடிக்கும், சில பேருக்கு அடிக்கரும்பு பிடிக்கும். ஆனா நம்ம தலைவருக்கு எது பிடிக்கும்னு தெரியலையே. அதனால முழு கரும்பையும் வர வச்சிருவோம். இப்ப பொண்ணு பாதி வழியில வந்துகின்னு இருக்கிறா.
உடனே புறப்பட்டு அம்மாவையும் வர சொல்லிடுவோம். சாபாஸ், சரியான ஐடியா. சியர்ஸ். அம்சவேணி தயவு செஞ்சு நீ மட்டும் இங்க வந்துடாத. கலவத்தால் போட்டு வீட்டுக்குள்ளே இருந்து. என்னம்மா புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்துக்கின்னு எங்களை கேன பசங்க நினைச்சுக்கிறீங்களா? கபார், இன்னும் கொஞ்ச நேரத்துல பட்டு போடுக கட்டிக்கின்னு தட்டு நீங்க வந்து நிக்கிற, இல்லன்னா உன் புருஷனை போட்டுன்னு சுட்டு கொண்டு விடுவான். ஐயோ, அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. இப்ப நான் உடனே பட்டுப்படையை கட்டிட்டு வரேன். ஆமா ஆமா, ஷெட்டுக்கு போற ஆட்டோவிய நான் மடக்கி கூட்டிட்டு வரேன். சீக்கிரம், நான் யாருன்னு காட்டுறேன். விசிறி பெங்கியா கொக்கா? ஏனா சத்த இருங்க, இந்த மாடு வேற மக்கர் பண்றது. ஏண்டே, நீ ஏன் புடவை கட்டிட்டு வந்திருக்க? ஐயோ, புடவை எல்லாம் வந்து அசிங்கமா இருக்காதா? நீ எதுக்காக பட்டு புடவை கட்டிட்டு வந்திருக்கேன்னு கேக்குறேன். இருங்க, அந்த ரவுடி பசங்க முதல்ல மைதிலி பட்டுப்படவை கட்டினு வர சொன்னா, அடுத்த அப்பல அவ சித்தியும் பட்டுப்படவை கட்டினு வர சொன்னா, அங்க வந்து ஏண்டி பட்டுப்படவை கட்டிக்கலன்னு என்ன கேட்டா, திடீர்னு பட்டுப்படவை எங்க போறது? அதான் சேஃப்டிக்கு நல்லா இருக்கா? ஓ சேஃப்டி நீ பாத்து விட்ட, ஏன் சேஃப்டிக்கு என்ன பண்றது? போய் ஏறு. ஏம்பா, இவ்வளவு லக்கேஜ் ஆட்டோ இழுக்குமா? இழுக்கும். ஏனே, நீங்க ரெண்டு பேரும் பஜங்கன்னு பின்னால உட்காந்துட்டு நான் எங்க ஏறுறது? உட்காருங்க. டிரைவர் இறக்கிட்டா ஏறுங்கடா. தள்ளுப்பா. என்னையா பெட்ரோல் தேது வச்சா? நான் போய் சொல்ல, எல்லாம் பிளான் பண்ணி போயிட்டே இருக்கு பாத்தியா? என்ன பிளான் போயிட்டு இருக்கு? இப்ப பின்ன போறாங்க. ஏங்க, ஆ? சிவபிரகாஷ் மைதிலி கூட்டு போறான். அட போனா போயிட்டு போறேன் போய். அட நீங்க வேற, இவன் தாங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். பாண்டியா, வைக்க போற லாரி வருது. போலீஸ்காரனுங்க பெட்ரோல் டேங்க்ல மூக்குட்டு உறிஞ்சிட்டு இருக்கானுங்க. தப்பிக்கிறதுக்கு இது அருமையான சான்ஸ். ஏங்க, வைக்கபுல் லாரில உடம்புல அரிக்கும். அப்ப அடி வாங்க சார். என்ன அர்த்தமெல்லாம் பேசிட்டுக்க? ஸ்கூல்ல லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பண்ணிருக்கியா? நல்லா தெரியும். யூஸ் பண்ணு. பிரகாஷ், உங்க ஃப்ரெண்டுங்களோட இங்கே இருங்க. நீங்க என் கூட வந்தீங்கன்னா அவங்க எங்க அப்பாவை ஏதாவது பண்ணிடுவாங்க. நான் மட்டும் தனியா போறேன். மைதிலி, ஏதாவது ப்ராப்ளம்னா குரல் கொடு. ஓகே. இம்மீடியட்டா வரோம். என்ன? நீ ரெடியா இருடா. சக்சஸ் சக்சஸ் பாஸ், நம்ம சொன்ன மாதிரி அன்னி பட்டு புடவை கட்டி தனியா வந்து இருக்காங்க. அப்படியா? அப்பனா நான் போய் தலைவரை இட்டான் தரேன். ஏன்னா அவர் வழி தெரியாம தவிப்பாரு. கண்ணாலத்துக்கு நேரம் ஆயிங்குது. சீக்கிரம் போய் இட்டுவா. ஏய் பண்ணி, அண்ணி வர நேரத்துல தண்ணி அடிச்சிருந்தா தப்பா நினைக்க மாட்டாங்க. கேவேடா கைத. என்ன செட்டு பாஸ், இது சூப்பரா இருக்குது. உன் மூஞ்சிக்கு சென்ட் வேறயா? பினாயில்டா, ரகு சுகத்துறது. ஏய், அந்த சோன் பப்படி தலை மேல டவுட் ஆகுது. அவனை கீழே இருந்து மேல வரையும் செக் பண்ணுங்க. போலீஸ் தகவல் கொடுத்துட போறான். ஒயர்லெஸ் வச்சிருக்கான் பாஸ். அப்படியா? பாத்தீங்கன்னா நான் டவுட் பண்ண சரியா போச்சு. உடனே அதை ஸ்மாஷ் பண்ணு. பாண்டியா, நான் பாட்டுக்கு பஜார்ல பான் பராக்கு வச்சுட்டு இருந்தேன். என்ன அனாவசியமா இப்படி பாறை மேல ஏத்தி இறக்கிட்டு இருக்கிறீங்க? உனக்கே நல்லா இருக்கா? நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் அந்த காது மிஷின் நம்ம காப்பாத்தி ஆகணுமா? ஏங்க, காது மிஷினுக்காக நம்ம காடு மேல ஏறோம். ஆ. என் காதல் நிறைவேறதுக்கு தானுங்க. உன் காதல் நிறைவேற நான் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு என்ன யூஸ்? ஜெய் பங்காரு. ஐயோ, அங்க பாரு லூசு. தலைவா, உங்களை அழைத்து போக வந்திருக்கும் தூதுவன் நான். ஆமா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நான் ரொம்ப நேரம் இங்கதான் நிக்கிறோம். சரி, அங்க எல்லாரும் வெயிட்டிங். உடனே வாங்க. இருப்போ. ஆ? இவனுங்க செல்லக்கு இருக்குனுங்க. நம்ம ரெண்டு பேரும் போனா நமக்கு எதனா நல்லது பண்றதா நினைச்சு ரெண்டு பேரும் உட்கார வச்சிருவானுங்க. அதுக்காக என்ன போய் மாட்டிக்க சொல்றியா? இல்லங்க, நான் முதல்ல போறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து நீங்க பின்தொடருங்க. சரி ஓகே? ஓகே. கரெக்ட் ரூட் காட்டு. ஏங்க, உங்களை வரானு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்க. யோ, நான் இங்கதான் உட்காந்துருக்கேன். நீங்க தான் சுத்தி சுத்தி வந்துருக்கீங்க. இப்படியே சுத்திட்டு இருந்தா எப்ப போய் சேர்றது? ஏண்டா ஒழுங்கா வழி காட்டுறான். இது ஒரு ட்ரையல் தான். இனிமே கரெக்ட் ரூட்ல போடா. போடா, கூட்டு போடா. தலைவா, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன? நீங்க லவ் பண்ற பொண்ண உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு நாங்க தான் உங்க அப்பனை கட்டின்னு வந்தோம். உங்க அப்பாவை நீங்க தான் கடத்திட்டு வந்தீங்களா? ஏன் பயப்படுறீங்க? வெற்றி கொடியை நட்டுருவோம். நல்லா நட்டிங்க போடா. எங்கடா ஏறுற? வாங்க சீக்கிரம், இந்த ரூம் உள்ளதான். செட்டப் எப்படி சூப்பரா இல்ல? எதுக்கு? கண்ணாலத்துக்கு தான். பட்டு சொக்காய போட்டு மாப்பிள கணக்கா சீக்கிரம் போய் அண்ணியை அசத்துங்க. உங்க பால் எங்கடா மைதிலி? அண்ணிய கேக்குறீங்களா? அவங்க இங்கதான் எங்கேயோ இருப்பாங்க.
நீங்க என்ன மனசார லவ் பண்றீங்க, ஆனா நான் உங்களை லவ் பண்ணலாம் தெரிஞ்சோடனே எங்க அப்பாவை கடத்தி வச்சுட்டு என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்லீங்க, முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்க. அன்னைக்கு உங்க அப்பா ஓங்கி ஒரு அற விட்டனே, அதான் என் முதல் கோணல். அதுக்கப்புறம் நான் எடுத்த முயற்சிகள் எல்லாமே கோணல் மேலாம் போயிடுச்சு. இன்னைக்குதான் முதலா உங்க முகத்தை காமிச்சிருக்கீங்க. அப்படியே உங்க மனசையும் திறந்து காமிச்சிட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல என் மனசுல கொட்டிடுவேன். கழுத்துல கத்தி வச்ச மாதிரி எங்க அப்பா கடத்தி வச்சு டைம் கேக்குறீங்க. கொடுத்துதானே ஆகணும், கொட்டுங்க. இத பாருங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இருந்தாலும் எனக்கு நடக்க போற சாந்தி முகூர்த்தம் மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்க அப்பாவை கடத்தல. என்ன, நீங்க கடத்தலையா? இல்லீங்க, நான் உங்களை காதலிக்கிற விஷயம் இந்த ரவுடி பசங்க எப்படி தெரிஞ்சு போச்சு. அதனால என் காதலுக்கு எதனா நல்லது பண்றதா நினைச்சு உங்க அப்பாவை கடத்திட்டு உங்களை பட்டு பண்ணி வர சொல்றானுங்க. எனக்கே இந்த விஷயம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதனாலதான் உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு ஜோசியர் அமைச்சிட்டு உங்களை காப்பாத்த நான் வந்திருக்கேன். லவ்வுக்காக வீர வந்து எங்க அப்பாவையாவது கடத்துவீங்கன்னு பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா அது கூட இல்லன்னு ஆயிப்போச்சு. இந்த பாருங்க, எனக்கு இப்ப உங்க லவ் முக்கியம் இல்ல. எனக்கு முக்கியம் இல்லையா? ஆமாங்க, மறுபடியும் என் சாந்தி முகூர்த்தம் மேல சத்தியம் பண்ணி சொல்றேங்க. நீங்க எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தினசரி கடவுளை டிஸ்டர்ப் பண்றவன் நான். இத பொறாமையில சொல்லுங்க, பொறுக்க முடியாத வேதனையில சொல்றேன். நீங்க லவ் பண்றீங்களே சிவபிரகாஷ், அவன் நல்லவன் இல்லைங்க, நல்லவன் மாதிரி நடிக்கிற ஒரு கட்டவன். சூப்பர் பாண்டியா, சூப்பர். வா, வாட் a fantastic performance. யோ, சுட்டு போட்டாலும் உன் டேலண்ட் எல்லாம் எனக்கு வராதியா? ஆளு பாக்குறதுக்கு சித்திரகுள்ள மாதிரி இருந்தாலும் மத்த விஷயத்துல எல்லாம் நீ மார்க்கமான ஆளா தான் இருக்க. ராஸ்கல், என்ன சொன்ன? நான் நல்லவன் இல்ல, நல்லவன் மாதிரி நடிக்கிறேனா? பிரகாஷ், நீ சும்மார் மைத்திலி, உனக்கு தெரியாது. ஏய், லவ் பண்றதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும்டா. அது உங்ககிட்ட இல்லன்றதுக்காக அடுத்தவ லவ் பண்ண பொறாமப்படுவியா? I said stop it. ஏய், அவ என்ன லவ் பண்றது தெரியாதா உனக்கு? தெரியாதா? பிரகாஷ், மைத்திலி, அவ சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை. நீ வேஷம் போடவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். மைத்திலி, நீ என்ன சொல்ற? என்ன சொன்ன? லவ் பண்றதுக்குன்னு ஒரு மூஞ்சி வேணும். வெறும் முகத்தை பார்த்து ஒரு பொண்ணு யார்கிட்டயும் வாங்கிட மாட்டான். மனசு மனசு சுத்தமா இருக்கணும். இப்ப சொல்றேன், நான் மிஸ்டர் பாண்டியனை தான் காதலிக்கிறேன். அன்னைக்கு அவர் ரத்தத்தால் லெட்டர் எழுதினப்பயே அவர் மனசுல நான் இருக்கேன்றது புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என் படிப்பு செலவுக்கு பணம் அனுப்புனது, பேர் படம் லெட்டர் எழுதினது எல்லாம் அவர் தானே. அவர் கையெழுத்து வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு இருக்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால என் மேல இருக்க ஆசையை என்கிட்ட சொல்ல தயங்குறாரு. இவ்ளோ டேலண்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி தாழ்வு மனப்பான்மையோட இருந்தா வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? இவர் எப்படியாவது மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தான் நீ வந்து வழி ஆரம்பிச்சு. உன் கூட பழகிறத பார்த்தாலாவது இவர் இமோஷனல் ஆகி தன்னோட காம்ப்ளெக்ஸ் இருந்து விடுபட்டு தன் காதலை வெளிப்படுத்துவார்னு நினைச்சேன். அதுக்காக தான் உனக்கு காதலிக்கிற மாதிரியும் நடிச்சேன். சோ, உன் கண்ணுக்கு கண்ணான காதலனுக்கு வீரம் வர்றதுக்காக இழிச்சவாய நான் மாட்டினேன். இதாண்டா சமயம்னு பார்த்து என்ன நீ பலிகடாவாக்கிட்ட, அப்படிதானே? அப்படி இல்ல, இவரோட ஒவ்வொரு டேலண்டையும் நீ யூஸ் பண்ணிட்டு இவரை பலிகடாக்க பார்த்தால, அதுக்கு பழி தீர்த்துக்கிட்டேன், அவ்வளவுதான். பழி தீக்கிறியா? தண்ணீரின் கடைக்கன் பார்வைப்பட்டால் பாறையும் பலூன் ஆயிருன்னு என் குருநாதர் சொல்லியிருக்காரு. மைதிலி கண்ணை மட்டும் காட்டல, தன்னையே காமிச்சிட்டா. இப்ப இந்த பலூன் பாறை ஆயிருச்சு. மோதி பாத்துருமா? பாண்டியா, குரு சுக்கிரன் புதன் சூரியன் எல்லாரும் ஒரே மேட்ல ஒண்ணு அமைஞ்சு வந்திருக்கானுங்க. கட்ட சூப்பரா இருக்கு. கட்ட கட்டி விளையாடுறதா? வாங்கடா. ஏய், நம்ம கல்ல குத்துறா, வாங்கடா. கூட்டு கலாய்களா? என்ன ஒரே புகையா இருக்கு? சமையல்காரங்க கடத்திட்டு வந்திருப்பாங்களோ? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத லவ் என்று சங்கே முழங்குன்னு அவ்வளவு பெரிய கவிஞர் பாடி கண்ண முடித்தாரு. அவர் பேர் நம்ம காப்பாற்ற வேணாமா? அச்சு நோருக்கு அவனை.
ஓடுது அட யோ யோ இல்லையா யோ முன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீ எங்க போற என் பொண்டாட்டி அட பொண்டாடி தான் அத்தனை சொன்னேன் ஜெய் பங்காரு ஜெய் பங்காரு. என்னமோ அடிக்கிற வரேன். என்னடி பொல்லாத அடி அடிச்சுட்டான். நானும் தான் வருஷ கணக்கா குழாயில தண்ணி அடிக்கிறேன், சைக்கிளுக்கு பம்பை வச்சுட்டு காத்தடிக்கிறேன். ஒரு நாளாவது என்ன பாராட்டு இருக்கியா? பம்ப் அடிக்கிறதுக்குலாம் ஒரு பாராட்ட வயிற்று பத்திட்டு வருது. ஃபயர் இன்ஜினை கூப்பிட்டு பங்காரு கொலை குத்து. ஏய் அங்க பிடிக்காதீங்கடா. இருமா ஃபைட் முடிஞ்சு வாத்தியார் கண்ணாலங்குது, நீ எங்க ஓடுற? யோ உன் வாதியில என் பொண்ணு வேணா கட்டிக்க சொல்லுங்க, என்ன விட்டுருங்க. நீங்க ஒரு ஆம்பளை தானே, தைரியமா உள்ள புது 4 பேர் அடிக்கப்படாதா? இப்ப அதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எண்டுல போனா நம்ம பெண்ட கைத்திட்டுவானே, அதான் அதான் போகல. டேய் வாங்க. ஏய், காதல் விவகாரத்தை தகராறுன்னு பார்த்தா கடத்தல் விவகாரமா? பிரவுன் சுகர் எத்தனை நாளா கடத்துற? சார் எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தமும் இல்ல சார். சார் இது எவண்டி கிடையாது, இது வாங்க வண்டி சார். ஃப்ரெண்ட்ஸ் சார் கூட்டம். டேய் 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 ஸ்டேஷனுக்கு வா, இது யார் வண்டின்னு பாக்க. சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் நான் உண்மையிலேயே அப்பாவி சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். எப்பவுமே அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுன்னு சொல்லுவீங்க, நீங்க திசை மாதிரி வீசிருச்சு. இந்த பிரவுன் சுகரா இனிப்பான விஷயம் தானே? என்ன பாண்டியா அப்படி பேசுறேன்? இன்ஸ்பெக்டர் நான் கடத்தல்காரன்னு சொல்றாரு, நான் கடத்தல் பண்ற அளவுக்கு போவேனா? பாண்டியா சொல்லு பாண்டியா ப்ளீஸ். ஏய், என்னடா சார் இந்த வண்டி நம்பர் வச்சு கண்டுபிடிச்சீங்கன்னா கடத்தல்காரன் யாருன்னு தெரிஞ்சிடும். சார் சிவபிரகாஷ்க்கு எனக்கும் ஒரு காதல் கபடி நடந்ததுன்னு உண்மைதான். ஆனா கடத்தல் பண்ற அளவுக்கு என் ஃப்ரெண்டு கெட்டவன் இல்ல சார். இத ஸ்டேஷன் சொல்லுவியா? கோர்ட்லயே வந்து சொல்றேன் சார். நீ வம்புலையும் ஓவரா இருக்க, அன்புலையும் ஓவரா இருக்க. லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ்.